இவ்வளவு பெரிய பாவங்கள் எல்லாம் இன்று சர்வ சாதாரணமாக மாறிவிட்டது தெரியுமா? மது குடிப்பது சாதாரண பாவமா? போதைக்கு அடிமையாவது சாதாரண பாவமா? இன்னமல் ஹம்ரு வல் மைசிரு வல் அன்சாபு வல் அஸ்லாமு ரிஜ்சும் மின் அமலிஷ் ஷைத்தான் ஃபஜ்தனிபூஹு லஅல்லக்கும் துஃப்லிஹூன். வெற்றி வேண்டுமென்றால் மதுவை விட்டு ஒதுங்கிக்கொள், ஷைத்தானுடைய செயல் அது. ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், யார் ஒருவன் மதுவை அருந்துகிறான், போதையாகிறான், அதற்கு பிறகு உணர்கிறான், தௌபா செய்கிறான், அல்லாஹ் மன்னிப்பான். இரண்டாவது முறை மறுபடியும் மது குடிக்கிறான், போதைக்கு அடிமையாகிறான், மறுபடியும் திருந்துகிறான், அல்லாஹ்விடத்திலே தௌபா செய்கிறான், அல்லாஹ் மன்னிப்பான். மூன்றாவது முறை மது குடிக்கிறான், போதைக்கு அடிமையாகிறான், தௌபா செய்கிறான், பாவ மன்னிப்பை கேட்கிறான், அல்லாஹ் மன்னிப்பான். நான்காவது முறை மீண்டும் மது குடிக்கிறான். மது என்றால் சாராய கடையில் போய் சாராய வாங்கி குடிக்கிறது மட்டுமா மது? மஹாமரல் அக்குல் ஃபஹுவ ஹம்ர். எதுவெல்லாம் மூளையை மயக்கடிக்கிறதோ எல்லாம் மது. நான்காவது முறை மது குடித்தால் இறைவன் அவன் மீது கடமையாக்குவான், நாளை மறுமையில் ரதகத்துல் ஹபால் என்ற நரகவாதிகளின் சீலையும் சலத்தையும் அவனுக்கு குடிக்க கொடுப்பதே. வேண்டுமா ரதகத்துல் ஹபால்? முஸ்லிம் வாலிபர்களே, இல்ல மாஷா அல்லாஹ், எல்லாரையும் பார்த்து கேட்கல, கேளுங்க அவங்கள்ட்ட போய், ரதகத்துல் ஹபால் வேணுமா? அதுவும் அல்லாஹ் கொடுக்கணுமா உங்களுக்கு? யா அல்லாஹ், இவ்வளவு பெரிய மோசமான செயல்கள் எல்லாம் இன்று சர்வ சாதாரணமாக மாறிவிட்டது.